வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த கார்டன் டூர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான். ஸோ கார்டனில் இன்னும் வந்துட்டு ஒரு 5% 10% ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் என்னங்கிறது இப்போ காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கார்டன் டூர் காட்டுறேன். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ கார்டன் ஃபஸ்ட்டு கார்டன் காட்டினீங்க, கார்டன் 2.1 சொல்லி காட்டினீங்க, ஏன்னா கார்டன் வந்துட்டு 3.01 சொல்லி கேட்பீங்க. ஆமாம், வேறு வழி இல்லை. இந்த முட்டாள் எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சுருந்தோம். ஸோ அவனுங்க பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் கடையில் தான் நம்மளோட ஒயர்ஸ் எல்லாம், வீட்டுக்குள்ளே போகிற ஒயர், இந்த காமன் லைட்டோட ஒயரெல்லாம் வந்துட்டு இந்த கார்டனுக்கு நடுவில் தான் இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒயர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் கிழிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த குழாய் வந்துட்டு ஒரு டேமேஜ் ஆனது, இதனால் வந்துட்டு தண்ணி இறங்கி நமக்கு ஷார்ட் ஆகிட்டே இருந்துச்சு, உள்ளே ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வேலை பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் எல்லாமே ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்துட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா கார்டனை பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே வந்துட்டு ரெடி பண்ணோம். இந்த கல் கட் பண்ணது வேற ஒரு ஆளுங்க, உள்ள புல் வச்சது, இங்கே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே ரெடி பண்ணதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரெடியா? நீ ரெடியாக காட்டுறதுக்கு? பயங்கரமாக மூச்சு வாங்குது, காலையில் நிறைய வேலை செஞ்சுட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தால் இந்த கோக்காச்சி இருக்குது. ஆக்சுவலி கார்டனில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம பண்ணது இந்த கல்லை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி டைமண்ட் கட் பண்ணி போட்டது தான். ஸோ டைமண்ட் நேராக இருந்துச்சு இப்படி. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி நேராக இருந்துச்சு. இப்போ இப்படி போட்டால் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு சொல்லி தெரில, நம்ம பில்டிங்கை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராஸ் வைக்கல. ஆக்சுவலி அது எதுக்காக வைக்கல அப்படின்னா இது கல் மிச்சம் இருந்துச்சு. ஓகே, அந்த கல்லை நம்ம அங்கே வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்டர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஒரு பார்டர் மாதிரி பார்க்குறக்கு புல்லெல்லாம் வளர்ந்துச்சுன்னா பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். நேராக வந்துட்டு 2 நாள் 3 நாள் இருக்குமா? ஆமாம், 3 நாள் இருக்கும். இன்னும் ஹைட் ஆகும் புல். ஆமாம். அப்புறம் மெயின் ஒர்க்கு கார்டனில் நம்ம பண்ணதுன்னா மார்னோட அந்த ரூம் கிட்ட இப்படி ஒரு திட்டு கட்டி நம்ம மாறின குளிப்பாட்டினாலோ இல்லை மாறின ஏதாவது பண்ணால் அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செட்டப்பு, ஏன்னா இதுக்கு அடியில் தான் முன்னாடி ஒயர் இருந்துச்சு. இப்போ ஒயரெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போயிட்டோம். ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டு போய் ஒரே இடத்துல ஒயர் ட்ராவல் ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் கார் பார்க்கிங் பண்ணலான்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் வேண்டாம், கார் பார்க்கிங் இப்போ வேண்டான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இன்னும் இங்கெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமாம், முன்னாடி இதெல்லாம் கிராக் இருந்தது, கிராக்கெல்லாம் சரி பண்ணியாச்சு. இதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணணும். அங்கேயும் பெயிண்ட் அடிக்கணும். ஆமாம், அந்த இடத்துலையும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்டிங் ஒர்க் இன்னும் இருக்குது, கொஞ்ச நாள் ஆகும். அதுவும் நம்மளே தான். அந்த ரோலர் இருக்குல்ல, வச்சு முக்கி இப்படி தேய்க்கிறது தானே மெயினாக பார்க்கணும். அப்படின்னா இதெல்லாம் இப்போ நாங்கள் வாங்கி வச்சிருக்கிற செடி, இதெல்லாம் இப்போ வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல முன்னாடி வந்தவனே வந்துட்டு என்ன செடி பம்மி இது? கொய்யாக்கா செடி வந்துட்டு என்னோட சித்தி வீட்டில் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வச்சா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளருமாமா, நல்லா இவ்வளோ தூரத்துக்கு வளரும்னு சொல்லி மேலே கட் பண்ணி கொடுத்தா போதும். அப்படி. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால கேட் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்காதா ஃப்யூச்சரில்? இல்லை, இங்கே பிரான்ச்சஸ் வராதுல்ல, மேலே தானே போகும் பிரான்ச்சஸ். சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் மூங்கில் செடி வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு நல்லா இருக்கும் வளர்ந்துச்சு அப்படின்னா. இந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு, வளர்ந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது, பார்ப்போம். அது போக ஒரு சில காகித பூ வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஆமாம், காகித பூ நிறைய பூ வரும், அப்போ அழகாக இருக்கும். ஆமாம், அதாவது அந்த காமன் வால்க்கு அந்த சைடு வந்துட்டு போய் விழுகிற மாதிரி தான் நம்ம செட்டே பண்ண போகிறோம். அந்த சைடு பார்க்குறப்ப அந்த பிங்க் கலர் பூ நிறைய வீட்டில் நம்ம அந்த மாதிரி பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாறை ஷேப்பில் ஒரு பாட். இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு பாட்டை ரெடி பண்ணிட்டோம். டேபிள் ரோஸ் ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டோன் இல்லை. இது வெயிலில் பட்டாலும் இது ஆகாது. ஸோ அந்த மாதிரி பாட்ஸ் ஒரு 3 பாட் இருக்குது. 1 2 3. அந்த 3 பாட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சா நல்லா இருக்கும். ஆமாம், கார்டனில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதை லாஸ்ட்டாக நம்ம கார்டனில் தான் வைப்போம். பால்கனிலையும் வைக்கலாம், ஐடியாஸ் கொடுப்போம். சரி, அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும், மண்ணெல்லாம் போட்டு. அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷூட் பண்ணுறோம், இருங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயம், ஒரு லைட் ஒன்று வாங்கியிருந்தோம் நாங்கள், சோலார் லைட்டு. கார்டனில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு மட்டும் லைட்டு வந்துட்டு பத்தலை. ஆல்ரெடி ஒரு லைட் நாங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணியாச்சு. 2 நாளாக அது ஓடிட்டுருக்கு. 2 நாளாக சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஓடுது. இன்னொரு லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ஓடுதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்த லைட்டு தான் இந்த லைட்டு. ஸோ சீரியஸாக வந்துட்டு இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். உள்ளார வந்துட்டு ஒரு குண்டு பல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் இருக்குது, மோஷன் சென்சார் இருக்குது. இதில் நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறப்ப மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், ஆன்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆன்லேயே இருக்கிற மாதிரி வச்சா 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தாங்குது. நம்ம நடக்கிறப்ப மட்டும் ஆன் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது.
ஸோ இதை நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் நைட் வியூவும் காட்டுறேன். ஓகேவா? நேற்றே எடுத்து வச்சாச்சு நைட் வியூ. நம்ம போய் இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். வாங்க போகலாம். இப்போ நீ எல்லாமே ஆயிட்ட. ஆல் இன் ஆல் அழகு. எலக்ட்ரீஷியன், ப்ளம்பிங் ஒர்க் மட்டும்தான் இன்னும் சுவேல் கால் வைக்காத இடம். நம்மக்கிட்ட சுற்றி இல்லை. எதுக்கு ஹோல்ஸ் போடுற? இரு நான் போயிட்டு இது எடுத்துகிட்டு வரேன். ஏன் சார் ஹோல்ஸ் போட்டு டபுள் சைட் டைப் வச்சு ஒட்டினா பத்தாதா? மழை வரும்போது வந்துடும். இல்லை இது அவுட்டோர் இல்லை. பத்தியா என் கிச்சன் கல் யூஸ் ஆகுது உனக்கு. ஐயோ என்னாச்சு? உடஞ்சிருச்சா? டேய் நீ எப்படி எடுக்கிறது? அது வராது. அப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இல்லை இது இருந்தால் தான் நான் ஹோல்ஸே போட முடியும். இதுவே உடஞ்சிருச்சு பாரு. அது எப்படி இப்படி உடஞ்சிருச்சு? மேபி நம்ம அந்த கட்டிங் பிளேட் வச்சு அடிச்சனாலே இருக்கும். சரி அப்போ நம்ம இப்போத்துக்கு டபுள் சைட் டேப் போட்டுருவோம். ஏன் வாய் என்ன வாயோ? கேவலமான வாய் இந்த வாய். ஐயோ இங்கேயும் பெயிண்ட் அடிக்கணும் ப்ரோ. ஆமாம் நிறைய இடத்துல பெயிண்ட் பண்ணணும். இதோ இந்த லைட்டு ஃபிக்ஸ் பண்ண லைட்டு பார்த்தீங்களா? அதில் அதுக்கு மேலே ஆகி போய் வச்சிருக்காடா. இதோ கிளி சக்ஸஸ்ஃபுல்லி கொட்டியாச்சு. லைட்டை எரிச்சு காட்டு. அது எதுக்கு எடுக்கிற? தண்ணி உள்ள போகாதா? Are you sure, man? Yes. Okay. Okay, fine. நட்டிடலாமா இங்கே? இந்த நட்டுறதெல்லாம் யோசிச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நம்ம கார்டன் 3.0 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஒரே 1% மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கார்டனில் ஃபஸ்ட்டு நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போவே வைக்கணும்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயம் அவுட்டோர். அவுட்டோர் பெஞ்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு தேக்கு பெஞ்ச். இது மம்மி சவுண்டாக பேசு சரியா? ஸோ இது வந்துட்டு ஒரு தேக்கு பெஞ்ச். இது இந்த பெஞ்சோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா சீரியஸாக ஆச்சரியப்படுவீங்க. 4200 4200 rupees ஒரு தேக்கு பெஞ்சு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் நம்ம அப்பப்போ பாலிஷ் மட்டும் பண்ணா போதும் வெளியே இருக்கிறனால. போடுற பெஞ்சு தான் இது. ஆமா இங்க உட்காந்துட்டு, ஏன்னா எங்களுக்கு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. இங்க ஆப்ஷன் எதுவுமே இல்லை. இன்னும் இந்த கல்லு பாத்தீங்க அப்படின்னா சேர்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பிளாஸ்டிக் சேர் வெயில் பட்டு ரொம்ப இதாகுது. பிளாஸ்டிக் சேரே உனக்கு 1000 ரூபா வருது 2 சேர். ஆனா இது 4200 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். இங்கே உட்காந்துட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். மழை எல்லாம் வரும்போது லைட்டாக மழை தூர்றப்போ பெரிய மழைக்கெல்லாம் உட்கார முடியாது. ஆமாம். ஆனால் இப்போ இந்த பெஞ்சு யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நிக்கி அண்ட் கோ. ஸோ இந்த பெஞ்சில் இப்படி உட்காந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நாங்கள் பண்ணது அப்படின்னா இந்த கூழாங்கல் போட்ட இந்த செட்டப்பு தான். ஸோ இந்த கூழாங்கல் செட்டப்பு இங்கே ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு கூழாங்கல் போட்டிருந்தோம். இந்த கூழாங்கல் எல்லாத்தையுமே எடுத்து இதுக்குள்ளே போடலான்னு சொல்லி பமி சொல்லியிருந்தா. ஸோ அதுக்குள்ளே போட்டு பண்ண ஒரு செட்டப் தான் இது. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் புல்லு போடலான்னு சொல்லி யோசித்தோம். புல்லு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி பமியோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பண்ண. ஏன் தெரியுமா? நம்ம இங்கேயும் புல்லு போட்டோம் அப்படின்னா ஒரு ஈவனாகவே இருக்காது, சும்மா ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப நம்ம புல்லு மிதிச்சுட்டே இருந்தால் அது எல்லோ கலர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடியே வச்சிருந்த சேம் அந்த பாட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒன்று நம்ம அப்படியே காட்டியிருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரம் கொய்யாக்காய் மரம் வருது. ஆக்சுவலி இதைத்தான் அங்கே வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணது. பார்ப்போம் என்ன மாற்றிடலாம், ஸ்வாப் பண்ணிடலாம். எது இதாக தூக்கி அங்கே வச்சிடலாமா? நல்லா அந்த பூ மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்ல பார்க்குறது. நான் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை வச்சு சில ப்ராடக்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தெச்சி பூ எத்தனை ஒரு ப்ராடக்ட் அது பின்னாடியே வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி வெயிலுக்கு வாடிடுச்சுன்னா. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாட் இருக்குது. பாட்டு கொட்டின மாதிரி ஒரு ஊஞ்சல் இருக்கு. ஸோ இந்த ஊஞ்சல் வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்த போல இருந்து வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. இப்போதான் ஸ்விங் இல்லை, ஒரு ஸ்விங் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ கரெக்டான ஒரு இடம் செட் ஆகலை. அப்புறம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கல. ஆனால் இப்போ எல்லாமே இந்த ஸ்விங்கோட ரேட்டு கேட்டிங்க அப்படின்னா சீரியஸாக ஆச்சரியப்படுவீங்க. இது வந்துட்டு 14,250 ரூபா.
ஸோ இது 14,250 ரூபா, அது 4,250 ரூபா. இருக்கிறதுல கம்மி ரேட்டு. நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது பயங்கர கம்மி ரேட்டு. நான் சில இடத்துல விசாரிச்சப்போ இந்த ஸ்விங்கு மட்டுமே 20,000 ரூபா 25,000 ரூபா சொன்னாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல. நீ சொல்லவே இல்லை. சொல்கிறேன் எங்கே வாங்கணும்னு சொல்கிறேன். எவ்வளவோ பரவாயில்ல. இதில் உட்காந்து அப்படியே ஊஞ்சல் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். சமயம் ப்ரோ உட்காருங்க வாங்க. மட்டும் சவுண்ட் வருது. உட்காரு. 2 பேர் உட்காரலாம். 2 சீட்டர் இது. ஐராவும் பார்த்தீங்க அப்படின்னா உட்காரலாம். ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்விங்கோட 4 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்ஸை வந்துட்டு தொங்க உள்ளான்னு இருக்கும். இங்கே அங்கெல்லாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் காஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஒரு பாட்டு. ஸ்விங்கை கூட நம்ம 14,200 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். இந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபாயாமா. இந்த பிளாஸ்டிக் பாட்டு இதில் இருக்கிற இந்த செடி வந்துட்டு சேர்த்து 350 ரூபா. இந்த ஸ்விங்கோட மெயின் ஹைலைட்டு மேலே வந்துட்டு அந்த சன்ஷைட் இருக்கிறது தான். இந்த வெயில் காலத்தில் மழை காலத்தில் மழை மேலேருந்து விழுந்துச்சுன்னா பரவாயில்ல, இப்படி விழுந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே விழுகும். இன்னொரு பாட் மட்டும் வாங்கி இங்கே தொங்க விட்டுறலாம். இதுல இருந்து செடி மட்டும் எடுத்து 3 வைப்போம். அதுக்கப்புறம் இந்த புல்லு யார் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஒரு புது கார்டனர் சுஹேல் விலாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டனர் பார்த்தீங்க அப்படின்னா இது வச்சாங்க. பாம் ட்ரீ எல்லாம் அதே பாம் ட்ரீ தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அது நம்ம ரிமூவ் பண்ணல, அப்படியே தான் இருக்கு. நட்டி வச்சது அப்படியே இருக்கு. அப்புறம் இந்த கல்லு இல்லை, நம்ம காலையில் செட் பண்ண அந்த ஒரு பாட்டு, கல் மாதிரி இருக்கிற ஒரு பாட்டு. ஆனால் அதில் மண் நிறைய தேவைப்படுது அதுக்குள்ள. அதனால அது ஒன்று மட்டும் தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். நம்ம கார்டனோட அடுத்த மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு என்னமோ ட்ரீன்னு சொன்னாங்க. என்னமோ பெரியா என்னமோ தான் சொன்னாங்க. புல்மேரியா என்னமோ மேரின்னு ஒரு மரம். இது இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மரமாகவே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். மெயினான விஷயம் நல்ல வெயில் படலாம், அப்புறம் தண்ணியும் பெருசாக விட வேண்டாம். சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா வளரும். ஒரு சூப்பரான ஒரு மரம் இது. மெயினாக நம்ம வீட்டுக்கிட்ட பயங்கரமாக வெயில் அடிக்குது, மழை பெஞ்சாலும் பயங்கரமாக மழை வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செடி ட்ரீ தான் இந்த வாட்டி நம்ம பார்த்து வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் வச்சதெல்லாம் வாடி போச்சு ரொம்ப வெயிலில். லாஸ்ட் சம்மரில் நம்ம அங்கே வாடி போச்சு. அதனால இந்த தடவை வாங்குறப்போ நல்ல வெயில்ல சர்வைவ் ஆகுற மாதிரி ட்ரீயா பார்த்து வாங்கியிருக்கேன். இது நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கலாம். வெயிலா வேணும். அதுக்கப்புறமா மொத்தம் 2 மரம் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஸ்டோன்ஸ் பெபிள் ஸ்டோன் வச்சோம். என்ன காரணம் அப்படின்னா நாங்க இருக்கிற சின்ன ஒரு மேட், நான் பிட்டு மேட் வச்சிருந்தேன். அந்த மேட்டை ரிமூவ் பண்ணிட்டு வச்சு அந்த மேட்டை கட் பண்ணி வைக்கணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கே மேட்டை திருப்பி போட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வச்சு மேக்கப் பண்ணியாச்சு. அந்த பாட் அங்கேயே இருக்கு, 2 பாட்டு. ஆமாம், இந்த கல் வந்து நம்ம வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வச்சது இந்த கல் அப்படியே ட்ராவல் ஆகும், அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். மெயினான விஷயம் இங்கே வச்சிருக்கிற இந்த காகித பூ தான். இந்த காகித பூவையும் நாங்கள் கிரவுண்டில் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது இப்போ நோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வேலை இது. அதனால இன்னைக்கு கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும். இந்த பாட்டில் இருந்தாலே பிரச்சனை இல்லை. அது ஓரளவுக்கு வளர்ந்து பூவெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தூக்கி உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்விங் எடுத்து இங்கே வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இது ரிமூவ் பண்ணால் உடஞ்சிருமோங்கிற பயத்தினால அப்படியே வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆர்ச்சில் அது கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஆர்ச்சை விட வந்துட்டு அந்த பெஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் இதுதான் நல்லா இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துட்டு இங்கே 2 பேர் உட்காந்துட்டு அங்கே 2 பேர் உட்காந்துட்டு 2 பேர் 4 பேர் அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் நல்லா இருக்கும். அண்ட் மெயினான ஒரு விஷயம், நம்ம கார்டனில் மாறாமல் இருக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கா தான். செப்டிக் டேங்க்கு காவலாக இருக்காங்க. ஆனால் அக்காவோட மூக்கெல்லாம் லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை, அது பெயிண்ட் போயிடுச்சுடா. மேலே இருக்கிற அந்த மண்ணு தானே இது, மண்ணால் அது அப்படியே பெயிண்ட் போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வளரும்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதை வந்துட்டு வளர்த்தி அந்த சைடு தொங்க விட்டுருவோம். நாங்கள் அப்படி தொங்க விட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருந்து பார்க்குறப்போ ஆமாம் நல்லா இருக்கும். ஃப்ளவர்ஸ் மட்டும் தெரியும். அதுவும் கரெக்டாக நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கசகசன்னு எல்லாம் வளராது. நம்ம கட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் அது வளரும். இப்போ நாங்கள் பண்ண ஒரு விஷயம்னா இந்த பேம்பு தான். இதுக்கு என்ன பேருன்னு கரெக்டாக தெரியல. இது பெருசாக வளர்ற அந்த பேம்பு கிடையாது. இது லீனாக தான் இருக்கும். இந்த மெயினான இந்த ஸ்டெம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப மொத்தமாக இப்படி வளராமல் சின்னதாக தான் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கும். இது மொத்தமாக மண்ணில் வச்சு அதுக்கப்புறம் அந்த மண், ஏன்னா இந்த நிக்கியன்கோ வந்துட்டு இதில் ஃபுல்லாக ஆகி போகிறாங்க, ஒன்று கடிக்கிறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கல் இப்படி வச்சு விட்ருக்கோம். இது கல் வச்சதுக்கப்புறம் பார்த்தப்போ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது அந்த வியூ பார்க்குறதுக்கு. நல்லா ஹைட்டாக வளரும். ஆமாம், இதெல்லாம் வாடிடுச்சு. ஃபர்ஸ்டே இருந்த இலையா இருக்கும். இது ரொம்ப நாளாக போகாமல் இருந்துச்சு அந்த நர்சரியில். நம்ம போய் எடுத்த மாதிரி ஆயிருக்குது இப்போ. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ப்ரோ. இப்போதான் நம்ம கார்டன் வந்துட்டு கார்டன் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னொரு 1 மந்த் கழிச்சு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது வளர்ந்துரும், அந்த மரம் வளர்ந்துரும், இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துரும். அப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் செட்டப் எல்லாம் பண்ணுவோம். இன்னும் சில செட்டப், இன்னும் நிறைய செடிங்க வைக்கலாம், சூப்பரா பண்ணலாம். ஏன்னா இந்த 2 கல் அப்படியே நாங்க விட்டுட்டோம். ஏன்னா நிறைய மண்ணு பிடிக்குதா,
அதனால நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம். வெறும் மணி பிளான்ட் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் மாதிரி வைக்கலாம். ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஜாம்பக்காய் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலான்னு இருந்துச்சு. ஆனால் அது வந்து நிறையா வெயில் பட்டுச்சுன்னா காஞ்சிரும். அப்புறம் வேரெல்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம செவுத்தோரமாக எல்லாம் வைக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா வச்சுருக்கலாம். அதுக்காக தான் அங்கே மட்டும் ஒரு கொய்யாக்காய் நம்ம வச்சுருக்கோம். இனி எப்படின்னு தெரியல. இந்த மாதிரின்னு பார்த்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம இந்த சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வர மாதிரி ஏதாவது ட்ரீ எல்லாம் இருந்தால் வச்சுக்கலாம். அதுக்கு அது என்ன பூனை மரமா? அது பூனைகள் மட்டும் நடக்கிற இடம். அது பூனை மரம். இது வந்துட்டு மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கிற ஒரு பூனை மரம். அது அந்த கேப் வழி வெளியே பார்த்துட்டு இருக்கு. அந்த கேட்டுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு. இங்கே உட்காந்து ஃபுல்லாக வேடிக்கை பார்க்கறது. யார் யார் சைட்டுக்குள்ளே வராங்க போகிறாங்க. அங்கே ஒரு மாடு நின்றுட்டு இருக்கு. இந்த மாடு யார் கேட்டு வந்துச்சு, அது எப்போ ரிட்டர்ன் போகும், இதெல்லாம் பார்க்கறது நம்ம நிக்கி நிக்கியோட வேலை. தள்ளி விட்டுறாதடா. மேலே இருக்கிற பாட்டில் வைக்கலான்னு நினச்சா அதில் ஐயோ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு. பாமி இப்போ பறப்பா. பாமி அங்கே உட்காந்துக்கோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஓகே, 2 பேர் உட்காந்து பேசுவோம். மீட்டிங்கா? ஆமாம், மீட்டிங். நல்லா இருக்கு பாமி உட்கார்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்டன். இப்போதான் அது அங்கேயே இருக்கட்டும். அது அங்கேயே இருந்தால் தான் நல்லா இருக்கு. அப்போ அதுவும் இடம், இது ஏன் இடம்? அது ஏன் இடம், இதுவும் இடம் இல்லை. இப்போ நம்மளோடது இல்லை. இந்த இடமே ஃபுல்லாக நிக்கியோடதும் ஃபேமிலியோடதும் தான். ஈவினிங் ஆகணும், எல்லாம் அங்கே இங்கே அந்த பெஞ்சில் என்ன ஏறி ஏறி உட்கார்றது. சரி இருக்கட்டும். அதுங்க வாழ்ற ஸ்விங்கில் உட்கார வச்சது இல்லை. கூட்டிட்டு வா நிக்கி. நிக்கி பா. அவ ஆடெல்லாம் பார்த்துட்டு இருக்காடோ. ஐ கூப்பிட்டாலாம் வருமா இவ? தூக்கு தூக்கு துறைய தூக்குடா. ஐயோ படுத்துக்கோ, ஒன்றும் ஆகாது. டே ரொம்ப ஸ்பீடாக ஆட்டாத, அப்புறம் பயந்துருவா. நிக்கி மாறின உட்கார வச்சுக்கோ பக்கத்தில் இந்த சைடு. அவ்வளோதான் அவன். ஏய் நிக்கி பிடிச்சிருக்குடா. சும்மாவே ஆடுவோம் நாங்கள். நிக்கி வேற ஆட்டி விட்டு உட்காந்துக்குவா ஏறி. உன்னதான் கூட்டு வருவா. ஊஞ்சல் ஆட்டி விடுங்க பாஸ். இந்த ஸ்விங்கு, அதுக்கப்புறமா அந்த பெஞ்சு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கேலிக்கெட்லேருந்து வாங்கினோம். இங்கெல்லாம் ரேட் கேட்டப்போ ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. கேலிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக சொன்னனால அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இந்த கார்டன், மெயினாக இந்த கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கல்லை கட் பண்ணது மட்டும்தான் நான் இல்லை, ஓகேவா? ஏன்னா இந்த கல் எல்லாமே இந்த டைமண்ட் ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும், என்னடா அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் நான் பண்ணல. பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பண்ணது செட்டப் செல்லப்போ ஆகிய நான் தான். ஆல் இன் ஆல் தான். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு. நம்மளோட கார்டனா அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மழை பெய்யறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், ஏன்னா இந்த வியூ நம்ம இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ, இந்த கல்லோட சேர்ந்த அந்த புல்லோட வியூ வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த புல்லில் இந்த பூனைங்கள்லாம் ஓடுறது நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஓவராக இந்த கார்டன், அதுக்கப்புறமா இந்த கல் கட்டிங்கு இதெல்லாம் எப்படி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்கொயராக வச்சுருந்தோம். இப்போ டைமண்டாக இருக்கிறதுனால இடமே கொஞ்சம் ஏரியா பெருசாக இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது, நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சது தான். ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம அது வச்சு தான் ஆகணும். ஸோ அது மட்டும்தான் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். முன்னாடி வந்துட்டு இதுதான் இங்கே இருந்துச்சு. ஸோ இதுவே இருந்திருக்கலாம்னு சொல்லி தோணுது இப்போ, இல்லையா? ஆனாலும் வேறு ஆப்ஷன் இல்லை. நமக்கு அந்த இடம் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். காரெல்லாம் ஏற்றினாலும் முன்னாகக்கூடாதுன்னா அது அப்படி தான் இருக்கணும். ஸோ இருக்கட்டும். இங்கேயும் கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இங்கெல்லாம் இந்த பூச்செடிங்க வாங்கி வச்சிடலாம். இடையில அந்த ஒவ்வொரு கல்லில் வாங்கி வச்சிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா வாடாமல் இருக்கிற செடிங்களாக பார்த்து வாங்கி வைக்கணும். வெயில் அடிக்கும், அது எதுவுமே இல்லையே. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், மேலே அந்த க்ரீன் கிளாத் இருக்குல்ல, இதை அந்த வீட்டை சுற்றி இப்படி போட்டு விட்டுடலாம். டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும், அதை போட்டு விட்டுடலாம். ஸோ ஆல் ஓவராக இந்த டூர், இந்த கார்டன் 3.0 3.0 நின்னா சரி, 4.0 போகாமல் இருந்தால் சரி. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்க்குறப்போ உண்மையாலுமே எனக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லையா? செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், see you. கமெண்ட் ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.